நாட்டோ அமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார். அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் போரை தீவிரப்படுத்துவதில் ரஷ்யா தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ, நாங்கள் வாரக்கணக்கில் இந்த முயற்சியை தொடரப்போவது இல்லை. எனவே இப்போதே மிக விரைவாக தீர்மானிக்க வேண்டும். அடுத்த சில வாரங்களில் இது சாத்தியமா இல்லையா என்பதை பற்றி தெரியப்படுத்துவேன். அதிபர் ட்ரம்ப் இதில் உறுதியாக இருக்கிறார். அதற்காக அவர் நிறைய நேரத்தையும் சக்தியையும் அர்ப்பணித்துள்ளார் என்று கூறினார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்தம் முக்கியமானது. அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை சரி செய்ய வேண்டும். ஆனால் அதை குறுகிய காலத்திற்குள் செய்து முடிக்க முடியுமா என்பதுதான் சவாலாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படாவிட்டால் அதிலிருந்து சில நாட்களுக்கு ட்ரம்ப் விலகுவார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது.